குமார்களே, கலைஞர்களே, போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம். நான் நினைக்கிறேன் இந்த உரையின் முக்கியத்துவம், இந்த அரங்கின் முக்கியத்துவம் ஒன்றானதாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த களம் என்பது ஏறக்குறைய சரியான ஒரு வழிப்படுத்தலுக்குள்ளால், சரியான ஒரு பேச்சாளர்களின் எண்ணங்களுக்குள்ளால் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் மதிப்புக்குரிய வேலன் சுவாமி அவர்கள் தொடக்கி வைத்தார். அதனுடைய அடுத்த கட்டங்களை ஒவ்வொரு தரம் பேச்சாளர்கள் முதன்மைப்படுத்தி இருந்தார்கள். இந்த பேச்சின் சாராம்சத்துக்கு முன்னர் இந்த தலைப்பினுடைய தெரிவை முதன்மைப்படுத்துகின்ற போது ஈஸ்வரன் என்னோடு அது பற்றிய ஒரு உரையாடலை செய்திருந்தார். உண்மையில் நாங்கள் பல தலைப்புகளுக்குள் இந்த தலைப்பை தெரிவு செய்தோம். இந்த தெரிவு செய்வதற்கு பின்னால் இருந்த மிக முக்கியமான ஒரு விடயம், அது தனித்துவமானதும் கூட. நான் நம்புகிறேன், தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நான் வேகமாக முடித்து விடுவேன். நான் நினைக்கிறேன், நான் இந்த உரையை ஒரு நீண்ட உரையாக திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இந்த அரங்கில் ஒரு குறுகிய நேரத்தில் இந்த உரையை முடிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. இந்த சூழலை புரிந்து கொள்கிறேன். இந்த தலைப்பு ஏன் இப்போது அவசியம்? ஈழத்தமிழர்களுடைய அரசியலின் பொதுவெளி என்பது அது தன்னுடைய தனித்துவத்தை முழுமையாகவே இழந்துவிட்டது. அரசியல் சக்திகள், அதனோடு சேர்ந்து பயணிப்பவர்கள், அதற்கு பெருமளவுக்கு பங்களிப்பவர்கள் என்று எல்லா தரப்பினரும் இந்த அரசியல் களத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவை இந்த இடத்தில் அர்ப்பணிப்பும் தியாகமும் கொண்டிருக்கக்கூடிய, அல்லது முன்னே அதனுடைய அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த போராளிகளால் இந்த அரசியல் கட்டமைக்கப்பட வேண்டிய ஒரு வெளிக்குள் இந்த சமூகம், தமிழ் சமூகத்தினுடைய இருப்பு அகப்பட்டிருக்கின்றது. அரசியல் கட்சிகளோடும் அரசியல் தலைவர்களோடும் நாங்கள் பயணித்ததில் அடைந்த துயரமே இந்த தலைப்புக்கான உண்மையான பக்கம். இந்த தலைப்புக்கான உண்மையான பக்கத்தை நான் தேடுகிற போது என்னிடம் 3 பிரதான விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டது. ஒன்று, நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை தரிசிக்கின்ற போது கண்டிருப்பீர்கள். ஜெர்மனியின் புகழ்பூத்த ஒரு பிலோசபர் 14 மார்ச் 2026 அவர் தன்னுடைய இந்த தத்துவ நோக்கியலை முடிவுக்கு கொண்டு வந்தார். கெப மார்க்ஸ் என்பவர். அவருடைய எண்ணம் தான் எனக்கு பெருமளவுக்கு இந்த தலைப்பினுடைய தெரிவை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்தது. அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த அந்த காலப்பகுதிக்குள் அவருடைய மரணம் நிகழ்ந்தது. ஆனால் அவர் விட்டு சென்ற மிக முக்கியமான ஒரு பகுதி இன்றைய இந்த சமூகத்தில் ஈழத்தமிழருக்கு அவசியமாகும். ஈழத்தமிழர்கள் தேசியமாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் பெருமளவுக்கு ஈழத்தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்தில் வலிமை பெற்ற ஒன்றாக இருந்தது. அந்த தேசியமாக ஒன்றிணைப்பதற்குரிய உபாயங்கள் இப்போது எங்களிடம் அவசியமானதாகவும் பேசப்பட வேண்டியதாகவும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் மாறிவிட்டது. ஆகவே இந்த களம் என்பது அவருடைய பார்வையில், அந்த பிலோசபருடைய எண்ணத்தில்
ஒரு விவாத ஜனநாயக அரங்குக்குரிய களத்தை நோக்கி இந்த உலகத்தை 90களுக்கு பின்னர் அவருடைய கோட்பாட்டு அல்லது தத்துவார்த்த அர்த்தத்தினுடைய அடிப்படை 90களுக்கு பின்னர் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட மிக உயர்வான இலட்சியம் மிக்க ஒரு சமூகத்தினுடைய அடைவை நோக்கிய ஒரு எண்ணமாகவே மாறியிருந்தது. அந்த மாற்றம்தான் நான் இந்த தலைப்புக்குள்ளே நுழைவதற்கும் இந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு இந்த சமூகம் சரிப்படுத்தப்பட அல்லது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாட்டுக்குள் இந்த சமூகம் அரசியல் ரீதியாக ஒரு வெறு வெளியில் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வெறு வெளி எப்படி தீர்க்கப்பட வேண்டும்? நான் நினைக்கிறேன் மதிப்பு வாய்ந்த அடிகளார் அவர்கள், அதே போன்று நிலாந்தன் அவர்கள் இந்த களத்தின் தேவைப்பாட்டையும் அதனுடைய முதன்மையையும் குறிப்பிட்டு சென்றார்கள். நான் பெருமளவுக்கு அந்த தேவைப்பாட்டுக்குரிய களத்தின் உபாயங்களை பற்றியே நாங்கள் தேட வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய சமூகத்தில் 2009களுக்கு பின்னர் துளைந்து போன ஒரு அரசியல் மயவாக்க செய்முறை ஒன்று, மூன்றாவது இந்த சமூக மயவாக்க செய்முறை. இந்த 2 செய்முறைகளும் எங்களிடம் இல்லாத ஒரு வறுமை மேலோங்கி இருக்கிறது. நாங்கள் வறுமையே மேடையை போட்டு பேசுகிறோம், உரையாடுகிறோம், நாங்கள் பெரிய அரங்குகளை நிகழ்த்திவிட்டு செல்கிறோம். ஆனால் அவற்றினுடைய விளைவுகள் எதுவும் சமூகத்தினுடைய மாற்றத்தையோ சமூகத்தினுடைய புத்துணர்வையோ சமூகத்தினுடைய ஒரு புதிய பீச் எல்லையோ அது உருவாக்க தவறுகிறது. ஆகவே இங்கு எங்களுக்கு தேவையானது கெபமார்க்ஸ் குறிப்பிடுகின்றார், ஜனநாயகம் ஒரு வெறும் அரசியல் வாக்குச்சீட்டுக்குரிய பரிமாணம் மட்டும் கிடையாது. அது சமூக யதார்த்தமானது, அது அமைதிக்கான கட்டமைப்பை கொண்டது, சமாதானத்தினுடைய இருப்பு குறித்துடையது, பொருளாதார செல்நெறியை உருவாக்கக்கூடியது. இவ்வாறு அது ஒரு தொகுதியாக இந்த சமூகத்தினுடைய இருப்போடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள் இந்த அரசியல் வெறு வழி எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பக்கம் 2009 முடிந்து போனது என்பதற்காக எங்களுடைய இலட்சியம், எங்களுடைய இலக்கு முடிந்து போனது என்பது அல்ல. தலைமையோடு இருந்து விடுதலைக்கு களமாடிய போராளிகளுடைய மாவீரர் பட்டியலும் எங்களுக்கு முன்னே இருக்கின்ற இந்த களத்தில் நாங்கள் அந்த வெற்றிடத்தில் அல்லது அந்த வெறுவழியில் விடப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வெறுவழி உங்களை ஒரு வெறுமையானவனாக விட்டு செல்லவில்லை. அந்த வெறுவழி உங்களிடம் தந்திருக்கின்ற நம்பிக்கை, பலம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, நியாயமான ஒரு விடயத்தை நோக்குகின்ற தன்மை என்பன எல்லாமே உங்களிடம் ஒப்படைத்து போயிருக்கிறது. இங்கே இந்த கலைஞர்கள், பாடிய கலைஞர்கள், இந்த எங்களுக்கு இந்த அரங்கை மெய்சிலிக்க வைத்த அந்த குழந்தை பிள்ளை, பெண் பிள்ளை, அந்த சிறுமி, அவளுடைய எண்ணங்களுக்கு விதை கொடுக்க வேண்டிய விளை நிலமாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுடைய இருப்பு இன்னொருவரோடு, இன்னொருவருடைய தயவை நோக்கி, இன்னொருவருடைய எண்ணத்தை நோக்கி, இன்னொருவருடைய கொள்கையை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு முயற்சிக்கிறோம். உண்மையாகவே எங்களிடம் சரியான கொள்கை, சரியான அரசியல் கொள்கை, சரியான பொருளாதார கொள்கை, சரியான சமூக கொள்கை, சரியான நீதி நெறிமுறையை பின்பற்றுகின்ற வரைவுகள் அனைத்துமே எங்களிடம் உண்டு. நாங்கள் அந்த கருநிலை அரசியல் அனைத்தையும் கட்டமைத்திருந்தோம். சில வேளைகளில் நீங்கள் சிறை அடைக்கப்பட்டிருக்கலாம், புனர்வாழ்வுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வெளி என்பது எங்களிடம் ஒரு வெறுமையான வெளியாக இருக்கின்ற போது அதை நிரப்பீடு செய்யக்கூடிய அந்த தகமை இந்த 16 வருடங்கள் பார்த்தோம். இந்த 16 வருடங்களில் நாங்கள் அடைந்தது என்ன? எங்களுடைய அடைவுகளில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா? இதை எவ்வாறு சரி செய்வது, இதை யார் சரி செய்வது என்ற கேள்விதான் இங்கே முதன்மையானது. இந்த சரி செய்ய வேண்டிய பொறுப்பாண்மை ஒரு நெறிமுறைக்கும், ஒழுக்கத்துக்கும், கட்டுப்பாட்டுக்கும், ஒரு வரைவுக்கும் உள்ள போராளிகளால் கட்டமைக்கப்பட முடியும்.
அது குறித்துடைய தேவைப்பாடு சமூகங்களில், கிராமங்களில். இன்னொரு விடயம் குறிப்பிட்டார் நிலாந்தர். இந்த ஏவிபியினுடைய அந்த 2 காலப்பகுதி வீழ்ச்சிக்கு பின்னர் அந்த ஏவிபி அப்படி எழுச்சி பெற்றது. இதே போல தெலுங்கானா விடுதலை போராட்டம், இதே போன்ற காஷ்மீரியர் விடுதலை போராட்டம், எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கின்ற குருத்தி சினத்தினுடைய போராட்டம். சதாம் ஹுசைனை காட்டி கொடுத்தது குர்திஸ் விடுதலை போராளிகள். தங்களுக்கு ஒரு சுதேச அரசு அல்லது சுயாட்சி முறை ஒன்று வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவோடு கூலிக்கு போனார்கள். இன்று ஈரானுக்குள் தன்னுடைய இனத்தை அடிப்பதற்கு, கொல்வதற்கு, ஈரானுக்குள் போவதற்கு அமெரிக்கா பணிக்கிறது. இங்கேதான் ஈழத்தமிழர்கள் இந்த உலக அரசியல் சார்ந்து, உலகத்தினுடைய அனுபவம் சார்ந்து நிறைய விடயங்களை உள்வாங்க வேண்டிய தேவைப்பாடும் அவசியமும் எழுந்திருக்கிறது. நாங்கள் யாரையும் காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு இனம் கிடையாது. நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு இன பரம்பலையும் நாகரிகத்தையும் கொண்ட பிரிவினர். எங்களுக்கு குறித்துடைய நியமங்களை கட்டி காக்க வேண்டிய வலிமையும் கொள்கையும் எங்களிடம் முன்னுக்கே இருந்திருக்கு. ஆகவே நிச்சயமாக சொல்வேன், இந்த இருப்பை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு ஜனநாயகம் என்பது ஒரு வெறும் வெளி அல்ல, அது ஒரு தேசிய இருப்பு. எங்கே தேசியம் இருக்கிறதோ அங்கு ஜனநாயகம் இருக்கும், எங்கே ஜனநாயகம் இருக்கிறதோ அங்கு தேசியம் இருக்கும். தேசியமும் ஜனநாயகத்தினுடைய செறிவாக்கத்து குறித்துடைய எழுச்சியை இந்த மக்கள் கொள்ளுவார்களாக இருந்தால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. திரட்சி சாத்தியமாக இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை கட்டமையுங்கள், கிராமங்களை கட்டமையுங்கள். கிராமங்களை நாங்கள் துளைத்தோம். விடுதலை புலிகளினுடைய அல்லது ஆயுத போராட்ட அமைப்புகளுடைய வருகைக்கு முன்னர் எங்களிடம் கிராமங்களுடைய தலைமைகள் ஒரு வலிமையானதாக இருந்தது. பின்னர் அவை எல்லாவற்றையும் நாங்கள் விடுதலை புலிகளிடமும் ஏனைய ஆயுத போராட்ட அமைப்புகளிடம் கொடுத்தோம். அவர்கள் காணாமல் போற போது அல்லது அவர்களுடைய நிலை முடிவுக்கு வருகிற போது எல்லாமே முடிவுக்கு வந்தது. அந்த எல்லாமே முடிவுக்கு வந்ததை மீள கட்ட வேண்டும். இந்த தகவல் யுகம், இந்த ஏஐ யுகம் என்னென்ன மாற்றங்களை செய்கிறதோ அத்தனையும் கற்றுக்கொள்கிற திறன் உங்களிடம் இருக்கிறது. இதில் பாடிய ஒவ்வொரு கலைஞர்களுடைய பாட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த இசையமைப்பாளர்கள், அந்த பாடலை இயற்றியவர்கள் எங்கே இருந்து முளைத்தார்கள்? இந்த பாலராஜ் எங்கே இருந்து தோன்றினார்? இந்த தலைமை, எங்களுடைய தலைமை எங்கே இருந்து தோற்றம் பெற்றது? இந்த தேசிய தலைமையும் இந்த மண்ணுக்கே இருந்து தானே வந்தது. ஏன் உங்களிடம் இல்லை என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள், அச்சப்படுகிறீர்கள், வலி கொள்ளுகிறீர்கள், பிறரை பார்த்து ஏதோ விடயம் பற்றி கேள்வி கேட்கிறீர்கள்? நான் நம்புகிறேன், இந்த மண்ணில் எல்லாமே இருக்கிறது. இந்த மண்ணுக்கே உரித்துடைய எல்லா வலிமையும் இதிடம் உண்டு. நான் யாருக்கு எதிராகவும் யாருடைய விரோதத்துக்காகவும் இந்த அரங்கை பயன்படுத்த விரும்பவில்லை. என்னுடைய இருப்பு, என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய கடமை, என்னுடைய நிலம், இது இவ்வளவும் எனக்கு சொந்தமானதாக வேண்டும், என்னுடைய மக்களுக்கு சொந்தமானதாக வேண்டும் என்று மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு அமைப்பு அரசாங்கமாக இருக்கிறது. அந்த அரசாங்கம் ஆகிற போது அது தனித்து தன்னை கட்டமைக்க மட்டுமில்லை, பிராந்தியத்தை, உலகத்தை தன்னுடைய வலைக்குள் போட்டது. இன்றைக்கு சொல்கிறது, நான் ஒரு நடுநிலைமை கொள்கையை வகுத்திருக்கிறேன். வெளியுறவில் நான் ஒரு நடுநிலைமையாக இருக்கிறேன். நான் ஈரானையும் ஆதரிக்க மாட்டேன், அமெரிக்காவையும் ஆதரிக்க மாட்டேன். எவ்வாறு இந்த உலகத்தை ஹெபமார்க்ஸ் குறிப்பிடுகின்றார், நீ விவாதி, நீ டயலாக் செய், நீ உரையாடலை செய், நீ உரையாடி உன்னையும் உன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் இந்த உலகத்தையும் அரவணைத்துக் கொள். அவ்வாறு அரவணைத்துக் கொள்வதன் மூலமே ஒரு மாற்றத்தை உன்னால் ஏற்படுத்த முடியும். அவ்வகை மாற்றம் ஒன்றுக்கான களத்தை நோக்கி இந்த அரங்கையும் இந்த சூழலையும் இந்த அமைப்பும் எழுச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இப்படியான ஒரு சூழல் கிடைத்ததற்கு பெருமை அடைகிறேன் என்று குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.